சில பேர் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 முறை மாநாடை தள்ளி 3வது மாநாடு 2 முறை மாநாட்டுக்கு தேதி குறித்து நடத்த முடியாமல் 3வது முறை தேதி குறித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதுவும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கம்பாளையத்தில் திமுக இளைஞர் 2வது மாநில மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை சேலம் மாவட்டம். இன்றைக்கு இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த வகையிலே ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று நிலைதான் இன்றைய நிலை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அற்புதமான சாலைகளை அமைத்துக் கொடுத்தோம். அருமையான பாலங்களை கட்டி கொடுத்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வறண்ட பகுதி, அந்த வறண்ட பகுதியில் நீர்மட்டம் உயர வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் வழங்க வேண்டும், மக்களுக்கு நிலையான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே 100 ஏரி திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். எனக்கு ஆட்சி பொறுப்பேற்று 2 வருடம் 8 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக இன்றைக்கு இந்த 100 ஏரி திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி கடலிலே போய் கலக்குது. அந்த கடலிலே கலக்கின்ற நீரை நீரேற்றின் மூலமாக 100 ஏரி நிரப்புகின்ற அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றல. ஆமா, வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. பல முறை அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றாலும் அவள் கண்டுகொள்ளவில்லை. செவடங்காதுல சங்குதன மாதிரி தான் இந்த ஆட்சியில் இருக்குது. அதே போல இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி, விவசாயி கூலி தொழிலாளியுடைய மாணவி, விவசாயியுடைய மாணவ மாணவி, அவர்களெல்லாம் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று எண்ணி அம்மாவுடைய அரசு யாரும் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை வைக்கல. மக்களுடைய உணர்வை புரிந்து அவருடைய நிலைமையை அறிந்து அம்மாவுடைய அரசு தமிழகம் முழுவதும் 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுடைய நிலையை அறிந்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு இன்றைக்கு தமிழகத்திலே 2160 பேர் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்து மருத்துவர், பல் மருத்துவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து மருத்துவ கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அது என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தாலும் அவருடைய ஏழ்மையின் காரணமாக அவர்கள் மருத்துவ கல்வியில் சேர முடியாத நிலை. அதை அறிந்த அம்மாவுடைய அரசு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தையும் அனைத்தும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவித்து அதையும் நடைமுறைப்படுத்தியது. வறட்சி வந்த விவசாயிகளுக்கு நன்மை. இன்னைக்கு விவசாயி தொழிலாளிகள் பசுமை வீடு, ஆடு, கோழி, பசுமாடு எல்லாம் வழங்குச்சு அதிமுக அரசாங்கம். அதற்கு மேலாக கிராமத்திலே படிக்கின்ற நம்முடைய ஏழை எளிய குழந்தைகள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும், விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை விதை புரட்சி தலைவி அம்மா சிந்தனையிலே உதித்த மடிக்கணினி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து 57 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கிய அரசு அம்மாவுடைய அரசு. அந்த திட்டத்தையும் கைவிட்டதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை. இன்றைக்கு ஒரு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் கடந்த கால ஆட்சியிலே போடப்பட்ட திட்டங்கள் முடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த வகையிலே மக்களுக்கு நன்மை கிடைக்கின்றதோ அதையெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தினால் அது ஒரு நல்ல அரசாங்கம். ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மக்களிடத்திலே மிக சிறப்பான வரவேற்பு இருந்த காரணத்தினாலே அதை பொறுத்துக் கொள்ள முடியாத விடியா திமுக அரசு இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் முடக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் விடிவு பிறக்கின்ற காலம் வந்துவிட்டது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில்
நல்ல தீர்ப்பை நீங்க வழங்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி இந்த விடியா திமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக நீங்கள் புகட்ட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவு நல்க வேண்டும் என்று சொல்லி மிகச் சிறப்பாக உரிய காலத்திலே கொடியேற்று விழா நிகழ்ச்சியை ஏற்படுத்திய ஒன்றிய செயலாளருக்கும் அவரோடு இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி.